தமிழ் சினிமால 5 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல் எழுதிய பெருமை வாலி அவர்களே சேருங்க. கற்பகம் படத்துல வாலிக்கு வாய்ப்பு கொடுத்த எம்எஸ்சி அவர்கள் இவரோட பல படங்களுக்கு வாலியவே பாடல் எழுத வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் வாலிக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்க அடுத்தடுத்து எம்ஜிஆர் சிவாஜின்னு எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் பாடல்களை எழுத தொடங்கியிருக்காருங்க. ஒரு கட்டத்துல கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட அந்த நேரத்தில் எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல்கள் எழுதுற வாய்ப்பு கிடைச்ச வாலி பல ஹிட் பாடல்களை எம்ஜிஆருக்காக எழுதியிருக்காரு. அந்த வகையில உருவான படம் தான் 1965 எம்ஜிஆர் இரட்டை வேடத்துல கலக்கின எங்க வீட்டு பிள்ளைங்க. இந்த படத்துல மாந்தோப்பில் நின்றிருந்தேன் பாடல் பதிவுல வாலியை எம்ஜிஆர் தனியா கூட்டிட்டு போய் விபூதி குங்குமம் வச்சு இங்க வர்றது அரசியல் தோழர்களுக்கு பிடிக்கல, அது மட்டும் இல்லாம திராவிட சிந்தனை கொண்ட பல பாடகர்கள் இருக்கும் போது நீங்க ஏன் வாலிக்கு வாய்ப்பு கொடுக்கறீங்கன்னு கேக்குறாங்க. அதனால நீங்க இங்க வரும்போது விபூதி குங்குமம் மட்டும் வைக்காம வர முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வாலி அவர்கள், அண்ணன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க என் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கீங்க, ஆனா இதை எடுத்தாதான் பாட்டுன்னா அது எனக்கு ஒத்து வராதண்ணே, நாம நண்பர்களாவே இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. வாலியோட இந்த பேச்சை கேட்ட எம்ஜிஆர் அவரை கட்டி பிடிச்சிட்டாராங்க. இது வாலியே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு.